அதெல்லாம் உங்கள் சப்போர்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கூலிங் வரலன்ட்டு பார்த்தேன். டஸ்ட்டுன்னு பார்த்தா அந்தளவுக்கு இதில் டஸ்ட்டு இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபிங்ஸ் நடுவுக்குள்ள தான் அதுக்கப்புறம் மாட்டிருச்சு. நல்லா ரீச் பார்த்தேன். சரி இறக்கி வாட்டர் வாஷ் பண்ணேன். வாட்டர் வாஷ் பண்ணிட்ட பிறகு பாருங்கள். அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணேன், ஏசியை ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் டாப்அப் பண்ணேங்க. கேஸ் டாப்அப் பண்ணிவிட்டு ரியலாக சொல்கிறேன், ஏசி அவ்வளோ கூலிங்காக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் காயிலில் வந்து, அதாவது காயிலுக்கு பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபுல்லாகவே தங்கிட்டு இருந்தது. அதனால் டஸ்ட்டு மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இறக்கிட்டு உள்ளே வந்து ஃபிங்ஸ் நடுவில் வந்து அந்த வெயிலில் பார்த்தோன்னா தான் தெரியுது உள்ளுக்கு பிளாக் ஆகியிருக்குன்ட்டு. ஸோ இறக்கி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ கேஸ் டாப்அப் பண்ணோம், வேறு லெவலில் இருந்தது. ஸோ உங்கள் ஏசியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.